வணக்கம் நண்பர்களே. நமது இன்று பார்க்க இருக்கும் காணொளி துளசியை பற்றி நாம் இப்பதிவில் காண்போம். துளசி இந்து மதத்தில் மிகவும் மதிக்கப்படுகிறது மற்றும் விஷ்ணுவின் மனைவியாக கருதப்படும் லட்சுமி தேவியின் அவதாரமாக கருதப்படுகிறது. துளசி என்பது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. இது பொதுவாக துளசி அல்லது விருந்தா என்று அழைக்கப்படுகிறது. இது இந்து மதத்தில் புனிதமான தாவரமாகும். இந்துக்கள் இதை துளசி தேவியின் பூமிக்குரியராக வெளிப்பட கருதுகின்றனர். துளசி செடியின் பயன்கள்: அழற்சி எதிர்ப்பு, உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கிறது. ஆன்டிபயாட்டிக், வைரஸ் தொற்று நோயிலிருந்து பாதுகாப்பு உதவுகிறது. செரிமான உதவி, செரிமான நொதிகளின் உற்பத்தி தூண்டுகிறது. ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதை மேம்படுத்துகிறது மற்றும் செரிமானத்தை ஊக்குவிக்கிறது. தலைவலியை போக்கும், இது இயற்கையான தலைவலி நிவாரணி என்று கூறுகின்றனர். சரும பிரச்சனையை குணமாக்கும், துளசி எண்ணெய் சரும தொடர்பான கோளாறுகளை போராட உதவுகிறது. துளசி செடியின் பிறந்த கதை. துளசி செடி பிறந்ததற்கு இந்து மதத்தில் ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது. புராணங்கள் படி துளசி ஒரு காலத்தில் பிருந்தா என்ற பெண்ணாக இருந்தாள். அவள் விஷ்ணுவை மணக்க விரும்பினாள். ஆனால் அவள் அசுரனின் மனைவியாக இருந்தாள். விஷ்ணு அவளை ஒரு செடியாக மாற்றினார். ஆனால் அவளது பக்தியை கண்டு அவளை ஒரு புனிதமான செடியாக அவதரித்தார். துளசி செடியின் மருத்துவ குணங்கள் ஆகும். மகாவிஷ்ணுவின் பிரியமானவள் கருதப்படுவாள் பிருந்தா என்னும் துளசி தேவி. இவை கார்த்திகை மாதம் சுக்லா பக்ஷம் துவாதசி திதியன்று பகவான் வந்தடைந்தாள். ஒரு சமயம் கிருஷ்ண பகவான் ராதையுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த துளசி கிருஷ்ண பகவானுக்கு பணிவிடை செய்த நினைத்தாள். நாங்கள் இருவரும் அமர்ந்திருக்கும் பொழுது இத்தனை கோபிகா ஸ்ரீகர் வராத பொழுது நீ எகந்த வேளையில் வந்தாய். இங்கிருக்கும் தகுதியை நீ இழந்துவிட்டாய் என்று கூற பூலோகத்தில் மானிட பெண்ணாக பிறப்பாய் என்றும் ராதை சாபித்தாள். உடனே கிருஷ்ண பகவான், நீ வந்திருந்த என் தேகத்திலிருந்து தோன்றி சுதார்மனன் என்ற கோபாலனை ராதையின் சாபத்திற்கு ஆளாகி பூமியில் மானிட பிறக்கப் போகிறேன். அவன் 1000 வருடம் தவம் செய்து பிரம்மன் அருள் பெற்று உன்னை மணம் செய்வான் என்று கூறினார். பூலோகத்தில் தர்மது ஜான் என்ற மன்னனின் மனைவி மாதவி தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று 100 வருடங்காலமாக தவம் செய்தாள். அந்த தவத்தின் பயனாக மகாலட்சுமி அம்சமாக துளசி கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்று பிறந்தாள். துலா என்றால் ஈடு, சி என்றால் இல்லாதது என்று பொருள். அல்லாது அழகுக்கு ஈடு இணை இல்லை என்பதால் துளசி என்று பெயரிட்டாள். துளசி தனக்கு நல்ல கணவர் கிருஷ்ண பகவான் வர வேண்டும் எண்ணி 20,000 ஆண்டு காலம் தண்ணீர் பழம் மட்டும் சாப்பிட்டு 3000 ஆண்டுகள் இலைகள் மட்டும் உண்ணும் 40 ஆண்டுகள் வெறும் காற்றை மட்டும் சுவாசித்தும் 16,000 ஆண்டுகள் ஆகாரம் எதுவும் இன்றி கருத்துவம் புரிந்தாள். இதனால் பிரம்மதேவன் தோன்றி நீ எதிர்பார்த்த நல்ல கணவனை அடைவாய் என்று வரம் கொடுத்தார். மானிட பெண்ணாக பிறந்த துளசி கிருஷ்ணனை கணவராக அடைய வேண்டும் என்று எண்ணினாள். ஆனால் சங்கு சூடனை கண்டவுடன் மதி மயக்கத்தால் கந்தர்வ விவாகம் செய்து கொண்டாள். சங்கு சூடன் சிறந்த சிவபக்தன். சிவபெருமானால் மட்டும் தன்னை அழிக்க முடியும் என்று வரம் பெற்றவன். சிவன் அருளால் மந்திர கவசத்தை பெற்றிருந்தான். தன் பெரிய செல்வம் என்று செல்வாக்கு தவ பயன் அவற்றை கொண்டு எதை செய்யக்கூடாதோ அதை செய்தான். தேவர்களும் 3 உலகங்களையும் ஆட்டி படைக்க எண்ணினான். எவரும் அவனை வெல்ல முடியாதது. சிவபெருமானின் முறையீடு அவன் தன் சோதனைகளுடன் வந்து சங்கு சூடனை யுத்தம் புரிந்தான்.
சூலாயத்தில் எவ்வளவு முறை தாக்கினாலும் அவன் இறக்கவில்லை. அப்பொழுது துளசி தேவியின் பவித்ரம் தன்னை அவனை காப்பாற்றுகிறது என்று புரிந்து கொண்டான். தேவர்களும் மகாவிஷ்ணுவிடம் முறையிட அவர் ஒரு வயதோர் வடிவத்தில் உருமாறி போர்க்காலத்தில் அது சங்குசூடனன் தானம் கேட்டான். சங்குசூடன் தனது மந்திர கவசத்தை தானமாக கொடுத்தான். பின் அந்த மந்திர கவசத்தை அணிந்து கொண்டு, இதில் கவனிக்க வேண்டியது, சங்குசூடனாக உருமாறினால் கூட மந்திர கவசம் இல்லாவிட்டால் பரிபூரணம் அடையது. யுத்த களத்தில் இருந்த துளசி தேவி இருக்கும் இடத்திற்கு சென்றான். சங்குசூடன் உருவில் வந்துள்ள மகாவிஷ்ணனை சங்குசூடன் என்று வந்துள்ளார் என்று எண்ணி அவர் தகப்பனாரை பாத பூஜை செய்வார்கள். நம்பிக்கை நிலவுகிறது. மீண்டும் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.